லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். இப்படி பிடிச்சாங்க, டபக்குன்னு வெட்டினாங்க, அப்படின்னு அப்படியே போச்சு. நீ அப்படி தாரதாரியாக ஊற்றுது. எங்கள் அம்மாவை நினைக்கிறேன், இது முடிவு என்னடா என்னமோ நினச்சி வந்தீங்க. ஆண்டி வீட்டில் போய் அண்ணன்ட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போட்டு நான் சின்னசாமி அப்போ பாரதிராஜா போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் ரூம் கூட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வாழ்க்கை, அதாவது என்னென்னா ஒரு சாம்ராஜ்யம் மாதிரியே எங்கள் அப்பா எடுத்துருந்தாரு. அத்தனை பேரையும் வச்சு அத்தனை பேர் குடும்பத்துக்கு பெரிய குடும்பமாக இருந்துச்சு, கூட்டு குடும்பம், எல்லாமே ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். இப்போ அவர் இதுக்கு ஃபீல்டுக்கு வந்து பெரிய ஆளானதுக்கு பின்னாடி எல்லாருமே கொஞ்சம் விலகி அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மண்வாசனையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஏர் உழுவுற மாதிரி ஒரு டைட்டில் பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மா களை எடுக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. எல்லாம் அதெல்லாம் நாங்கள் அதை வந்து பிரதிபலிக்கிறதுக்காண்டி சம்பளம் வாங்கினாருனாக்கா மறுநாள் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காது. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாரு. அப்போ என்கிட்ட கையில் காசு கிடையாது, 25 காசு தான் கையில் இருக்குது. அப்போ வந்து அலினார் விட்டு இப்போ பெரியவளம் போகிறதுக்கு 25 காசு டிக்கெட்டு 25 காசு தான். அந்த 25 காசு கொடுத்து போயிட்டேன். எனக்கு பக்கு நான் அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போனால் ரயில்வே ஸ்டேஷன் போக எனக்கு அப்படியே பகீர்னது. அப்போ பாரதிராஜா வந்து சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது NPP, நேஷனல் மலேரியா எராடிகேட் ப்ரோக்ராம்னு, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதில் சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் இங்கே இளையராஜாவோட நட்புகள்லாம் கிடச்சது. எங்கள் சித்தப்பா தெரியும், அவர்கிட்ட என்ன ராசா என்னடா அப்படின்னு, இல்லைப்பா நான் மிலிட்டரியில் சேர்ந்துட்டேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அப்படியே ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் தனது முத்திரையை பதித்திருந்த திரு பாரதிராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் காட்டாத ஒரு கிராமங்களை எல்லாம் தன்னுடைய திரைப்படங்களில் வந்து காட்டி எல்லோரையும் அதிசயிக்க வைத்தார். அப்படிப்பட்ட இந்த பாரதிராஜா அவர்களின் குடும்பத்தினர் அவர்களுடைய கிராமத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். குறிப்பாக பாரதிராஜா அவர்களின் சகோதரர் திரு ஜெயராஜ் அவர்களோடது குடும்பத்தை பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். தேனி நகர்ப்புறத்திற்கு வெளியே ஒரு அமைதியான ஒரு அழகான அவருடைய வீடும் அவருடைய அந்த சுற்றுப்புற சூழலும் மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பாரதிராஜா அவர்கள் படத்தில் பார்க்குற அந்த கிராமத்து வாசனையை வந்து அவருடைய வீடு வந்து நமக்கு கொடுக்குது. வாங்க அவருடைய வீட்டுக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கு. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி, உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. திடீர்னு இந்த உங்களுடைய வீட்டை வந்து சந்திக்கு பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய இந்த வீட்டு சூழலையும் தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். உங்களுடைய கிராமத்து வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களுடைய சகோதரருடைய பாரதிராஜா அவர்களோடு அந்த பயணம் எப்படி இருந்ததுன்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். உண்மையை சொல்ல போனால் எங்கள் அப்பா ஆரம்பத்தில் வந்து தேனியில் தான் குடியிருந்தாங்க. அவர் லாரி புக்கிங் ஆஃபீஸு மற்றதெல்லாம் வச்சு ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இடையில் ஒரு சர்க்கிள் வந்தது, 1950 நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் பொருளாதாரத்தில் நாங்கள் கொஞ்சம் பின்னடைவு அடைஞ்சனால இங்கேருந்து வீட்டை விற்றுட்டு அலிநகரம் சென்றோம். அது இங்கேன்னா எந்த இடத்துல? தேனி கருமாரியம்மன் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் பெரியமாய் தெருன்னு இன்னும் இருக்குது. அப்படியா? ஆமாம், அப்பா பேர்லேயே இருக்குது. அந்த வீட்டை நாங்கள் ஒருத்தவங்க விற்றுட்டு ஒரு 5,00,000 ரூபாய்க்கு விற்றுட்டு அப்படி நாங்கள் பெரிய வீடு. அது 1952. ஆமாம், விற்றுட்டு திரும்ப இருக்கிற சில. உங்களுக்கு என்ன வயது இருக்கு? எனக்கு வந்து நான் அப்போ தான் ஸ்கூலில் 5வது முடிச்சுட்டு 6வது போகணும். 5வது பாரதிராஜா சாருக்கு அவர் வந்து 7வது முடிச்சிட்டாரு. 7 முடிச்சுட்டு அப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போகிறோம், அலிநகரத்துக்கு போகிறோம். அலிநகரம் தான் என்னுடைய பூர்வீக ஊர். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பிறந்தது எல்லாமே அலிநகரம் தான். அலிநகரத்துக்கு போன பின்னாடி விவசாயம் தான் எங்களுக்கு வேலையாக இருந்துச்சு.
அப்போ விவசாயத்தில் எங்களுக்கு ஒன்றும் அனுபவங்கள் கிடையாது. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா தாத்தா இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். இது வீரப்பையனார் கோவில் இருக்குது, அங்கே தோட்டம், இந்த வயல்கள் மற்ற இதெல்லாம் இருந்துச்சு. தென்னந்தோப்பு இருந்துச்சு, மாந்தோப்பு இருந்துச்சு. அதே மாதிரி நல்லவன்று காடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இடங்கள்லாம் இருந்துச்சு, காடுகள் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் சப்போர்ட்டிங்க்கு போவோம். நான் சாப்பாடு கொண்டு போகிறது மற்றது எல்லாமே அவருக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே காலங்கள் கடந்து போயிட்டு இருந்தது. எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலி ஆமாம் அது இருக்குது. அம்மாவை கூட பிறந்த 5 தாங்க. எங்கள் அம்மா வந்து மீனாட்சிபுரம், போடி மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு மூத்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள கல்யாணம் முடித்த உடனே இந்த 5 பேர் கூட இருந்தாங்க இல்லையா, 5 பேரையும் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், தேனி கொண்டு வந்துட்டார். தேனி கொண்டு வந்துட்டார். அதில் அந்த 5 சித்திகளுக்கும் கல்யாணம் முடித்து எல்லாத்தையும் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தது எங்கள் அப்பா தான். அப்போது அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கும் இது எல்லாமே ஒன்றா இருந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா பெரிய வாழ்க்கை. அதாவது என்னென்னா ஒரு இது சாம்ராஜ்யம் மாதிரியே எங்கள் அப்பா எடுத்துருந்தார். அத்தனை பேரையும் வச்சு அத்தனை பேர் குடும்பத்துக்கு பெரிய குடும்பமாக இருந்துச்சு, கூட்டு குடும்பம். அவ்வளோ பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு அந்த பிள்ளைகட்டி எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாம் இருக்கோம். இங்கே இருக்க தேனி வீட்டில் இருக்கும்போது அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் கொஞ்சம் சீனிச்சு போயிட்டோம். திரும்ப அப்புறமேல இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போனோம். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். அதுக்கு பின்னாடியும் நல்லா தான் இருப்போம். ஏன்னா ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா அது வந்து சாவு வீடாக இருந்தாலும் கூட அங்கே புரிய சிரிப்பொழி தான் போகிறோம். ஏன்னா எங்கள் சித்தியும் வர சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே ரகலையாக இருக்குது. ஆனால் இது சாவு வீடுன்னு இதே இப்படி வாய் பற்றிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாருமே நல்லா இருந்தாங்க. இதில் முருகன் ஒருத்தர் இருப்பான், அதை வந்து தேனி முருகன் ஒரு காமெடி. அவன் எங்கள் சித்தி பையன்தான். அப்படியா? ஆமாம், எங்கள் 3வது சித்தி பையன். ஸோ எல்லாமே ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். இப்போ அவர் இதுக்கு ஃபீல்டுக்கு வந்து பெரிய ஆள் ஆனதுக்கு பின்னாடி எல்லாருமே கொஞ்சம் விலகி அப்படி கொஞ்சம் பிரிவினை இல்லை, அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப நாங்கள் அங்கே போய் செட்டில் ஆனதுனால எல்லாமே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனாலும் ஏதோ நல்லது கெட்டதுக்கு எல்லாருமே ஒன்று சேரும். இதுனா அந்த எங்கள் தாத்தா வந்து இந்த வயல் காடு வகையெல்லாம் பார்த்துட்ருப்பார். அப்போ நாங்கள் கூட ஏதாவது ஹெல்ப்பு, ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் தான். எங்களுக்கு ஒன்றும் பெரிய விவசாயம் தெரியாது. எங்கள் அப்பா நல்ல விவசாயம் பண்ணுவார். மண் வாசனையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஏர் உழுவுறது மாதிரி ஒரு டைட்டில் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா களை எடுக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் அதை வந்து பிரதிபலிக்கிறதுக்காண்டி அந்த பெரிய விவசாய குடும்பமாக நீங்கள் வந்து இங்கே இருந்தோம். ஆனால் பொதுவாகவே இப்போ இயக்குனர் பாரதிராஜா இருக்கிறாங்க, அவருக்கு இந்த விவசாயத்தில் ஒன்றும் இது கிடையாது. அவர் பெரிய நாட்டம் இல்லை. அவர் சின்ன வயசுல படித்தார், ட்ராமா அந்த கலைத்துறையில். அவர் இப்போ 7th படிக்கிற போதே அவருக்கு அந்த நாட்டம் உண்டு. அவர் கலைத்துறைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எழுதுவார். அவருக்கு ஸ்கூலில் படிக்கிற போது அத்தனை ப்ரைஸ் அவர் தான் வாங்குவார். பாட்டு போட்டி தவிர கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, அப்புறம் பேச்சு போட்டி, ட்ராமா என்ன இருக்குது அத்தனை புக்கு இது ப்ரைஸும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அவர் தான் வாங்குவார். அதே மாதிரி நாடகம் இது பண்ணுறது அங்கே வந்து 7வது படிக்கிற போதே ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் தான் இவருக்கு உறுதுணையாக இருந்து இது பண்ணிகிட்டே இருப்பார், லிஃப்டப் பண்ணிகிட்டே இருப்பார். நல்லா இருக்குடா உன்னுடைய இதை தமிழுக்கு நீ இப்படியாக்கு. அப்புறம் அப்போ ஸ்கூலில் ட்ராமா போடுறாரு அப்படின்னு சொன்னால் பாரதிராஜா இதாக அப்போ வந்து சின்னசாமி ட்ராமா இருக்குன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபுல் கவர் ஆகிடும். ஏன்னா ஃபேமிலிஸ் ஃபுல்லும் வருவாங்க. எல்லோரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, ஆண்டு விழாவில் அத்தனை பேர் வருவாங்க. கம்ப்ளீட்டாக எங்கே பார்த்தாலும் ஒரே இது ஜனங்களாக தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கூல் ட்ராமாவில். அதே மாதிரி அவர் இப்போ அதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வந்துடுவார். திரும்பி இங்கே வர்றதுக்குள்ளே திரும்ப அடுத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படியே போய் எல்லா ப்ரைஸும் வாங்கிடுவார். இசை போட்டியில் மட்டும் எங்கள் அக்கா ஒருத்தவங்க இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க, பாலமல்னு. பாரதிராஜாவுக்கு ஜஸ்ட் மூத்தவங்க. அவங்க நல்லா பாடுவாங்க, நான் கொஞ்சம் பாடுவேன் அந்த காலத்தில். இப்போ எனக்கு எல்லாம் வாய்ஸெல்லாம் போயிடுச்சு. பாய்ஸ் ஸ்கூலில் வந்து நான் பரிசு வாங்குவேன், கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு.
அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுடைய ஒரு சூழல் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வந்தது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் வந்து 9th 10th படிக்கிற போது ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்க பெரியகுளத்தில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ என்கிட்ட கையில் காசு கிடையாது. 25 காசு தான் கையில் இருக்குது. அப்போ வந்து இது அலினார் விட்டு பெரியகுளம் போகிறதுக்கு 25 காசு டிக்கெட்டு 25 காசு தான். அந்த 25 காசு கொடுத்து போயிட்டு அங்கே அந்த கோர்ட்டு பக்கத்தில் அந்த முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் என்ரோல்மெண்ட்டு இது ஆள் எடுக்கிறேன். போன உடனே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. திரும்பி அப்புறமேலு அவங்க என்ன சொல்கிறாங்க, 23ஆம் தேதி நீங்கள் மதுரைக்கு வரணும், அங்கே வந்து மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அப்போ பாரதிராஜா வந்து சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது NPP நேஷனல் மலேரியா எராடிகேட் ப்ரோக்ராம்னு, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதில் சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் இங்கே இளையராஜாவோட நட்புகள்லாம் கிடச்சது. அந்த ஊரில் போய் அவர் இடையில திரும்பி ஆண்டிவட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி வர்றாரு. அப்போ தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் ஆர்மியில் ஜாயின் பண்ண போகிறது பாரதிராஜா சார் தெரியும். அவருக்கு சொல்கிற கேளுங்க. போய் இப்போ என்ரோல் ஆகிட்டேன். அவங்க 23ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க. திரும்பி வர்றதுக்கு எனக்கு கையில் காசு கிடையாது. எது ரிட்டர்ன் வர்றதுக்கு பெரியகுளத்துலேருந்து. ஆமாம், நடந்தே வந்தேன். ஆமாம், நடந்து வந்து அலினார் வந்துட்டு அப்போ யார்ட்டையும் சொல்லலை. சரி, அது இப்போவே அந்த இடம் வந்து இன்னமும் வந்து டெவலப் ஆகாமல் ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்போ எப்படி வந்தீங்க? அப்படியே இப்போ ரோடு அது அப்படியே நடந்து வந்தது. ஏன்னா இப்போ வைராக்கியம் தானே வேணும் மனிதனுக்கு முக்கியம். அப்போலாம் எனக்கு யங்ஸ்டர்ஸ் தானே, எப்போ வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். வந்தோடனே அப்புறம் யோசனை பண்ணேன், சரி எப்படி நம்ம மதுரைக்கு போகணுமே, மதுரைக்கு போகிறதுக்கு அப்போது 1.25 ரூபா பஸ் டிக்கெட்டு இங்கேருந்து மதுரைக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போது பகலில் ஸ்கூல் போயிடுவேன், நைட்டில் கேடிகே ஜீனிங் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, தெரியும், அதில் போய் நைட்டில் அரவ மில்லில் வேலை வைப்பேன். வேலை செஞ்சு திரும்ப அப்போ 1.25 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அதை ஒரு 5 நாள் சம்பாதிச்சேன். அதை வச்சு ஆர்மி போகிறோம். யாருக்கும் தெரியாது, வீட்டில் யாருக்கும் தெரியாது. போயிட்டு திரும்பி மதுரையில் போய் அட்டன் பண்ணிட்டேன். பண்ணோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் சரி, ஐ டெஸ்ட் மட்டும் பண்ணணும், அது திருச்சியில் பண்ணணும், அது இன்னும் 2 நாள் ஆகும், அது 2 நாள் கழித்து நீங்கள் திருச்சிக்கு வந்துடுங்கன்ட்டாங்க. இதெல்லாம் பம்பா போச்சு, இந்த காசும் போச்சு அப்படின்னு விட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டு இந்த காசில் 1.25 ரூபா 1 ரூபா மிச்சம் இருக்குது, இதை வச்சு நான் எங்கே திருச்சி போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அவர்கிட்ட என்னடா ரசா என்னடா அப்படின்னு, இல்லைப்பா நான் மிலிட்டரியில் சேர்ந்துட்டேன், யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அப்படியே ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 10 ரூபா எனக்கு கையில் கொடுக்குறாரு செலவுக்கு. 10 ரூபா. அப்படியே பார்த்தா அப்போ மிலிட்டரியில் சேர்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய குதிரை பெரிய வருத்தமான விஷயமா வர இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறாரு, வேணாண்டா இங்கே கஷ்டப்படுறாரு காட்டி போ, அங்கே போய் ஏதோ காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அவர் என்னை 10 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு. அப்படியே போய் எங்கள் அத்தைகிட்ட போய் சொல்ல போகிறேன், இங்கே இதில் அவங்க ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டி எங்கள் அம்மா அப்பா பாட்டிகிட்ட அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், அவங்க ஒரு 2 ரூபா கொடுங்க. 17 ரூபா என் கையில். அது கையில் ஒரு 1 ரூபா சில்லறை இருந்துச்சு, 18 ரூபா. அப்படியே நேர ஆண்டிவட்டி வர்றேன். அதான் அந்த 20 ரூபாய்க்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து திருச்சிக்கு ஐ டெஸ்ட் 17 ரூபாய் கையில் வச்சுருக்கேன். அப்படியே வச்சுட்டு திரும்பி நான் ஆண்டிவட்டியில் போய் அண்ணன்ட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போட்டு நான் சின்னசாமி அப்போ பாரதிராஜா போய் பார்க்கலாம் அப்படின்னு போயினா ரூம் பூட்டிருக்கு. ரூம் போட்டு எங்கே போயிட்டார் என்னன்னு தெரியல அப்படின்னு. அவர் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தார், பேச்சுலர்ஸ் ரூம். அப்புறம் சரி ரூம் போட்டிங்கன்னா திரும்பி இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம். எடுத்து அப்படி வர்றாரு, ஒயிட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு போட்டு பிளாக் பெல்ட்டு போட்டு கும்னு வருவார். வந்துட்டுருக்காரு, ஏய் என்னடா அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி உங்களை தான் பார்க்க போனேன், ரூம் பூட்டி இருந்துச்சு. என்ன விஷயம்? நான் மிலிட்டரி சேர்ந்துட்டியா? நான் மிலிட்டரி சேர்ந்துட்டேங்க, ஒரு 4-5 நாள் ஆச்சு, யாரும் சொல்லலை. இன்றைக்கி நான் திருச்சி போய் இது ஐ டெஸ்ட் எடுக்கணும், அதுக்காண்டி உங்களை பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னடா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்படி சரி வா போய் சாப்பிட்லான்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு,
அங்கே போய் சாப்பிட்டோம்னா அப்போ வந்து 45 காசு ஒரு சாப்பாடு. 2 பேரும் வெஜிடபிள் மீல் சாப்பிட்டோன்னு கையில் காசு அவர்கிட்ட இப்படின்னாரு, நீ ஒன்றும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு அப்புறம் அவர் சூழ்நிலை தெரியும். ஏன்னா இருக்கிற காசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுருவார். ஒரு சம்பளம் வாங்கினாருனாக்கா மறுநாள் பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்காது. எல்லாத்தையும் யாரும் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் இது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க இது அவர் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பார். அது எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவார். அப்போல்லாம் இவங்களோட நட்பு இருக்குது. யார் இளையராஜாவோட அந்த ஃபேமிலியோட நட்பு இருக்குது. ஆமாம். அப்புறம் திரும்பி அந்த நான் சொன்ன ஒரு 5 ரூபா பையில் வச்சு செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்படியா? உங்கள்கிட்ட இந்த காசு நான் 5 ரூபா கொடுங்க, ஏன்னா எனக்கு தேவையில்லை. அங்கே இது திருச்சி போயிட்டேன்னா அவங்க கவர்மெண்ட் காசு கொடுக்கும். இப்போ ஒரு வழி செலவுக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். கிளம்பி போயிட்டு திரும்பி அங்கே போகலாம். இப்போ அங்கே போய் எனக்கு ஐ டெஸ்ட். எனக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் லாங் ஷாட் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இதில் தோத்துட்டோம், நம்மளா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் போய் முதல்ல அந்த 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 சைன் போர்டில் ஒன்று இருக்கும், அதை போய் ஃபுல்லு மனப்பாடம் பண்ணிட்டு எது எங்கெங்கே இருக்கு அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு அப்படின். இது என்ன ஜட், இது எம், இது ஏ, பாஸ் அப்படின்ட்டாங்க. எல்லாம் அப்படியே ஒரு மதிப்பு அடிச்சு விட்டீங்க. இல்லை படிச்சுட்டீங்க. படிச்சது முதல்ல எது எங்கே இருக்குன்னு தெரியும். அது நம்பர் இது தெரியாது, லெட்டரிங் தெரியாது, தவிர இது இங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு சரிட்டு அதை சொல்லி பாஸ் ஆகிடுச்சு. சரி போயிட்டேன். என் கூட ஒரு 5 பேர் வர்றாங்க. 5 பேர் போய் அங்கே எக்மோரில் இறங்கி சென்டருக்கு போகலாம். எனக்கு பக்கு நான் அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போனால் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். போக எனக்கு அப்படியே பகீர்னு அதை வந்து என்னமோ உள்ளுக்குள்ளே விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப வேதனை. அப்போது இந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, என்னையா அதெல்லாம் சும்மா இதெல்லாம் நினைக்காத இல்லையா, எங்கள் அம்மா விட்டு நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் விட்டுட்டு வர்றேன் அப்படின்றது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் சரின்ட்டு பேசிகிட்டே போயிட்டு செகண்ட் ஹவரில் போய் இறங்கி அங்கேனா எங்களுக்கு வண்டி வந்திருக்கேன், அதில் வந்து ஏறிட்டு போயாச்சு. போனால் அங்கே போய் இறங்கின உடனே அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஏய் தும் லோக் மதராசி அப்படின்றாங்க. ஆமான்னு என்னத்தை அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆமாம் தான். அவன் திட்டினாலும் கூட ஆமாம் தான். காலியா பூத் அப்படின்னா கருப்பு பூதம் அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. என்ன கருப்பு இதெல்லாத்தையும் அங்கே வச்சுட்டாங்கடா அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் எங்களுக்கு மிஸ்டின்னு கம்பளி எல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதை கொண்டு வச்சோடனே கூப்பிட்டு போனாங்க. போய் நேராக பாரூஷாவை கூப்பிட்டு போனாங்க. அப்போல்லாம் கிப்பி ஸ்டைல் தான் முட்டி வச்சுருந்தது. இப்படி பிடிச்சாங்க, டபக்குன்னு வெட்டினாங்க. அப்படின்னு அப்படியே போச்சு. நீ அப்படி தாரதாரியாக ஊற்றுது. எங்கள் அம்மாவை நினைக்கிறேன், இது முடிவு என்னடா என்னமோ நினச்சி வந்தேன், இங்கே வந்தேன் இப்படி வச்சு அப்படின்னு ஒரு வட்டி படிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அப்படியே அந்த இதோட கண்ணாடியை பார்ப்பேன், அழுவேன். வட்டிருப்பி நீங்கள் சொல்கிறது வட்டிருப்பிங்கிறதுல வட்டிருப்பி அப்படிங்கிறது வந்து தலையை ஒட்டை கட் பண்ணுறதோடைய பேர். அதோட கிராமத்தில் இப்போவும் அந்த வட்டிருப்பிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சார் வந்து நமக்காக பயன்படுத்துகிறாங்க. அடிச்சுட்டு அப்புறம் அதை கண்ணாடியை பார்ப்பேன், அழுவேன், கண்ணாடி பார்ப்பேன். இப்படி இருந்துச்சு. சரி அப்புறமேலு எப்படி போனாலும் வந்தாச்சு, மாட்டிக்கிட்டோம். முள்ளில் போட்ட சேலை எப்படியாவது கிளியாமல் எடுக்கணும், இந்த மாதிரி நல்லபடியாக போகணும் அப்படின்றக்காண்டி. அப்போ எனக்கு என்ன சம்பளம்னா ஒரு மாதத்துக்கு 32 ரூபா சம்பளம். இராணுவத்தில் உள்ளே சேர்றப்போ ட்ரைனிங் பீரியடில் 2 ரூபா செலவு கைக்கு வச்சுக்கிறேன், பாக்கி 30 ரூபா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். ஆமாம். என்ன அது அங்கே தான் சாப்பாடு எல்லாம் இருக்குது. பூட் பாலிஷ் வாங்கணும், பித்தளை பாலிஷ் வாங்கணும், ப்ரெஷ்ஷு, குளிக்கிற சோப்பு, அப்புறம் பேஸ்ட்டு எல்லாம், தலைக்கு எண்ணெய், எல்லாத்துக்கும் சேர்த்து 2 ரூபா வச்சுக்கிறேன். அப்போ அந்த 2 ரூபாய் வச்சுட்டு திரும்ப என்ன பண்ண ரொம்ப கருமாயமாக வச்சுட்டு செலவழித்து ஒரு 10 காசு அந்த மாதம் கடைசியில் மிச்சம் வைப்பேன். அப்பா எல்லாம் செலவு போக 10 காசு இருக்குன்னு அந்த 10 காசை கொண்டு போய் கேண்டீனில் கொடுத்து ஒரு வாழைப்பழம் வாங்குவேன்.
பச்சைப்பழம், அது புளி போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஹைதராபாத் சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய பழம் கொடுப்பான். அந்த பழம் தான், அதுதான் என்னுடைய இது என்டர்டெயின்மெண்ட்டு. அதாவது வெளியில் போய் சாப்பிட்றது அப்படின்றது. ஏன்னா ஆர்மியில் கொடுக்குறாங்கல்ல, அந்த சாப்பாடு அது வெளியே சாப்பிட்றது இது ஒன்று தான். இப்படியே வாழ்க்கை. என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? நல்லா சாப்பாடு, ரைஸ் கொடுப்பாங்க, சப்பாத்தி, வாரத்தில் 3 நாள் மட்டன் கொடுப்பாங்க. சாப்பாடுகள் எந்த குறையும் கிடையாது, நல்லா சாப்பிட்லாம். ஆனால் அதே மாதிரி வேலைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சோம்னா காலையில், ஐயோ அப்படி நைட்டு படுக்கிற வரைக்கும் செத்து சும்மா போயிருந்தேன். ஆனால் எல்லாம் கவனிப்பாங்க, சாப்பாடெல்லாம் போக்குவரத்து மற்ற எல்லாமே இருக்கும். வைராகியம் தான். மனுஷன் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ட்ரைனிங் முடிச்சு, பேசிக் ட்ரைனிங் 6 மாதம், அதுக்கடுத்து ட்ரைனிங்னு ஒரு 3 மாதம். அந்த 3 மாதம் முடிஞ்சோடனே அங்கேருந்து இதுக்கு காஷ்மீர், அதாவது உதம்பூர்னு ஒரு இடம், அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன். அங்கே போகிற எப்படி சூழ்நிலை எப்படி இருந்தது? இராணுவத்தில் சொல்ல எல்லை பாதுகாப்பு. ஆமாம் சார், அது அப்போ இந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் போகிறபோது, இங்கேருந்து போகிறபோது யோசனை பண்ணிகிட்டே போவோம். என்ன போய் அங்கே போய் மாட்ட போகிறோம், இங்கே காஷ்மீர் போகிறேன், என்றைக்கு எவ்வளோ தூரம். அது இங்கேருந்து அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறது 4 நாள் ஆகும் ட்ரெயினில் போகிறதுக்கு. சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்த தகவல் உங்கள் அம்மா அவங்களுக்கு தெரியுமா? யார் மிலிட்ரி போனதா? இவர் சொல்லியிருப்பார்ல. சொல்லி இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒன்று அழுக, தினமும் என் பிள்ளைக்கா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அப்புறம் அந்த பேசிக் ட்ரெயினிங் முடிஞ்ச ஒரு மாதம் ட்ரெயின் லீவு வரும். அப்போ வர்றேன். வந்தோடனே எங்கள் அம்மா கட்டி விட்டு, அது நீ போகாதடா வேணாண்டா அப்படி ரொம்ப அழுதாங்க. நீ போகலன்னு போலீஸ் பிடிச்சி போயிடுவேன், போலீஸ் பிடிச்சி போகல பரவாயில்ல, ஜெயிலில் அடிச்சுடுவாங்க அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்னு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ட்டு அப்படி திரும்பி அங்கே காஷ்மீர் போனேன். அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தேன். அந்த 3 வருஷத்தில் எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சு. 56 ரூபா ஆச்சு. 56 ரூபா 6 ரூபா வச்சுட்டு 5 ரூபா 50 ரூபா வீட்டுக்கு அனுப்புவேன். இப்படி இருந்தது. ஒரு 3 வருஷம் கழித்து திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆவடிக்கு, மெட்ராஸ் ஆவடிக்கு. இந்த பீரியட்லாம் என்ன பண்ணுவேன், லீவில் வரும்போது இங்கே சென்னைக்கு வருவேன். சென்னையில் அங்கே 63ல் அங்கே செட்டில் ஆனார். எப்படியாவது. ஆமாம், அவர் என்ன எப்படியாவது மிலிட்டரி இதில் சினிமாவில் ஒரு ஆளாயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்த கதை வருது. அவர் நீங்கள் ஆவடிக்கு வந்த போது அவர் அங்கே சென்னையில் இருக்கார். அப்போ எப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் நான் மிலிட்டரியில் சேர்ந்ததுக்கு பின்னாடி இவருக்கு ஏன்னா மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று, அதில் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு. இவர் என்ன நினச்சாரு, இன்ஜினியர் ஆகிடும் அப்படின்னு விட்டு இவர் அதில் என்ட்ரோல் ஆகிட்டார். என்ட்ரோல் ஆகி அங்கே போய் பெங்களூர் போன உடனே அவருக்கும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஒன்று. அவருக்கு முன்னும் முடியலை. எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி என்னால் முடியாது, எப்படியாவது இங்கேருந்து என்னை விடுவிச்சு கொண்டு போயிருங்கன்னு. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இது அந்த கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அவங்கள ஹையர் அத்தாரிட்டிகிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி என் பிள்ளை இந்த மாதிரி மாட்டிட்டான், எப்படியாவது நீங்கள் சொல்லி எப்படியா வேலை. சரி, இவங்க எங்கேருந்து இந்த மாதிரி இவ்வளோ பொசிஷனில் இருந்தான், இவன் எதையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அங்கே வந்துட்டான், அவனை எப்படியாவது டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துருங்க, அனுப்பிடுங்க அப்படி சொல்லி இதை அனுப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவன் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அனுப்புனோடனே இங்கே வந்துட்டார். வந்துட்டு திரும்பி இவர் என்னன்னா, அப்போ எஸ்எஸ் ராஜேந்திரன் இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு, டிஎம்கேக்கு எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ வீடு வீடாக எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் ரொம்ப நல்லா நாடகம்லாம் நடிப்போம், நல்லா பெரிய அப்படின்னு. அப்போ அவர் அப்படியா அப்படின்ட்டு, அப்போ நீ என்ன மெட்ராஸுக்கு வா, என்னை பாரு, நான் ஒன்று சினிமாவில் சேர்த்துறேன் அப்படின்னு. இவர் இதை நம்பி கட்டிவிட்டார். பொண்ணு கட்டி எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மா தண்டட்டி வச்சு ஏதோ ஒரு 300 ரூபா கையில் கொடுத்து போராசான அனுப்பிடுறாங்க. அங்கே போனால் அவங்க கேட்க மாட்டேன்ட்டு கிட்ட போக விடவாடு. என்னடா மாட்டிக்கிட்டோமே, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவராக போராடுற லைஃபுக்கு. அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணார், பெட்ரோல் பங்க் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், வாயினி ஸ்டுடியோக்கு ஏற்று அப்படி ஒரு பெட்ரோல் பங்க் தான், அதில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ நான் ஆவடியில் இருக்கேன். ஆவடியில். அப்போ அங்கேருந்து லீவில் வருவேன். அதான் சாட்டர்டே சண்டே லீவுன்னா இங்கே வருவேன். வந்தோடனே இவர் அங்கே மெஜஸ்டிக் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே மெஜஸ்டிக் ஒரு
ஒரு இது இருந்துச்சு, ஒரு மதுரை மீனாட்சி ஹோட்டல் ஒன்று. அதுக்கு மேலே மாடியில் தான் தங்கியிருந்தார். நானும் வருவேன் தங்கி அன்றைக்கி 2 நாள் அங்கே அவர் கூட இருந்து திரும்பி இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆவடிக்கு போயிடுவேன். என் வாழ்க்கை ஓடிச்சு. அப்போ தான் இடையில இவங்க இளையராஜா அவங்க வர்றாங்க.